அடுத்தவங்க நம்மளை பற்றி சொல்கிற அபிப்பிராயத்தை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. நான் கார் வாங்கின போது பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், கருப்பாக இருந்துக்கிட்டு எப்படி சார் கார் வாங்கினீங்கன்னா. கருப்பாக இருக்கிறதுக்கு கார் வாங்குறதுக்கு என்னடா கனெக்ஷன்? இது ஒருத்தர் கேட்டான் சார், பக்கத்து வீட்டில் மாச்சிலாமணி 3 கார் வச்சுருக்காரு. கலராவாக இருக்கார். மனசு சுத்தமாக இருக்கிறார், வியாபாரம் செழிக்குது, சொத்து சேருது, வாங்குறார். மனசு எல்லாரையும் நேசிக்கிற மனசு. என்கிட்ட பக்கத்து வீட்டு கருப்பாக இருந்துக்கிட்டு எப்படி சார் கார் வாங்கினீங்க அப்படிங்கிறான். கருப்பாக இருந்துக்கிட்டு எப்படி சார் எம்ஏ படிச்சிங்கன்னா ஒருத்தன். அதுவும் எப்படி சார் இங்கிலீஷ் படிச்சிங்க? உங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, உங்கள் பரம்பரையிலே யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, நீங்கள் எப்படி சார் படிச்சிங்கிறான். 1000 பேர் 1000 சொல்லுவான். இப்போ மார்கழி பெருவிழாவுக்கு பேச்சை கேட்குறக்கா புறப்பட்டு வீட்டை விட்டு எங்கே கிளம்புறீங்க அம்மா ஒருத்தன். ராமச்சந்திரன் பேசுகிறாரு, கேட்க உருப்படியாக ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறான். அவன் கருத்தை சொல்கிறான். பெண்கள் சேலை வாங்க போகிறீங்க, ஏக்கா போய் இந்த கலர்லேயே எடுத்தேங்கிறா பக்கத்து வீட்டுக்காரி. உன்னை கொண்டு ரிட்டர்ன் பண்ணிடுறதா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த சேலை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவள் என்ன சொன்னா என்ன, இவன் என்ன சொன்னா என்ன? அது வேணும்னே சொல்லுவா. என்னக்கா பெரிய பூ பெருசு பெருசாக போட்ட டிசைனை வாங்கியிருக்க, நீ வேற குண்டா இருக்க. அதை சொல்லணும் அவளுக்கு. நீ வேற குண்டா இருக்க, பூ பெருசு பெருசாக இருக்க சேலையை கட்டினீங்கன்னா ரொம்ப குண்டா காட்டுமேக்கா. கொண்டு ரிட்டர்ன் பண்ணிடுவா. போமா, பூ பெருசாக போட்டுருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு, என் மனசு மாதிரி சேலையில் பூவும் பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போவியா? அதை கொண்டு ரிட்டர்ன் பண்ணு. சின்ன பூவாக போட்டுவேன். உலகம் 1000 சொல்லட்டுமே, கண்ணதாசன். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனம்தான், நீதான் ஜட்ஜு. உனக்கு உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி. இவ்வளவுதான் இந்த தலைப்புக்கான ஒரு முக்கியமான வாக்கியம் தான். மனசை நல்லபடியாக வச்சுக்கோ. அடுத்தவங்க அபிப்பிராயம் சார், நீங்களும் நானும் யாருக்கும் நம்மளை நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது சார். நான் சொல்ல புரியுதா? நான் நல்ல பேச்சாளனுங்கிறது எனக்கு தெரியும். நான் இன்னொருத்தன்ட்ட போய் நான் நல்ல பேச்சாளன் தான் பேசி காட்டட்டுமா? அவன் சொல்லுவான், மாப்பிள்ளை நான் ஒரு 1000 ரூபா வேணாலும் தாரேன், தயவுசெய்து என்னை விட்டுறா சொல்லுவான்ல. அவனுக்கு எதுக்கு நான் நிரூபிக்கணும்? ஐ நோ மை மெட்டல். என் திறமை என்ன, என்னுடைய வலிமை என்ன, என்னுடைய மனம் என்ன. மாணிக்கவாசகர் பாடினார் பாருங்களேன், யானும் பொய் என் அன்பும் பொய் என் நெஞ்சும் பொய். அவ்வளோ அருமையான பாட்டு தெரியுமா திருவாசகம். யானும் பொய், நான் பொய், என் அன்பும் பொய், நான் கடவுளே உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு பொய், என் நெஞ்சும் பொய், என் மனசும் பொய். அடுத்த வரியில் சொன்னார் பாருங்க, ஆனாலும் அடியேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் பொய்யன், எனக்கு ஒன்றும் கிடையாது, ஆனாலும் கடவுளே உன் முன்னாடி நின்று அழுதா எனக்கு எல்லாம் கிடைக்கும். கடவுள் தான் எனக்கு ஜட்ஜு, எனக்கு நான் தான் ஜட்ஜு. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டும், என்னென்னமோ பேசுவாங்க சார், என்னென்னமோ பேசுவோம். உங்கள் பிள்ளைய கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துலையா சேர்த்திங்க? அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மிஸ்ஸும் அழகாக இருக்க மாட்டாளே. மிஸ் எதுக்கிட்ட அழகாக இருக்கணும்? மிஸ்ஸு அறிவோடு இருக்கணும். மிஸ் எதுக்கு சார் அழகாக இருக்கணும்? இவன் வக்ரம், இவன் மனசுக்குள்ள வக்ரம்.
இவன் மனசுக்குள்ளே வக்கரத்தை வச்சுக்கிட்டு யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறான்? பக்கத்தில் இருக்கவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறான். அந்த பள்ளிக்கூடத்துலையா சேர்த்திங்க? சொல்லிட்டு போயா. அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நான் விசாரிச்சுட்டேன். என் பிள்ளைக்கு அங்கே நல்ல கல்வி கிடைக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன் ஜோலியை பாரு, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் இருக்கணும். மனசை நல்லபடியாக பார்த்துக்குங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்னென்னமோ நிர்வாகம் சொல்கிறீங்கல்ல, வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், பண நிர்வாகம், நீர் நிர்வாகம், வணிக நிர்வாகம், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஏ எம்பிஏன்னு படிக்கிறாங்களே, அது என்னது? பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போதைக்கு தேவைப்பட்டிருக்கிறது மைண்ட் மேனேஜ்மெண்ட், மன நிர்வாகம். என் மனசை எப்படி நிர்வாகம் பண்ணுறது? அதே மாதிரி விதி, ஜோசியம், சகுனம், தயவு செய்து வேண்டாம் அதெல்லாம். சார், நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் என் கண்முன்னே வந்து தோன்றிடுனே, நாள் என் செய்யும். நாலு கோள் சகுனம் என்ன செய்யும்? வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடியவர் என்பவர் யார்? மனசு சுத்தமாக வச்சிருக்கவர் தான் அடியவர். காவி உடை போட்டவன், ருத்ராட்சம் போட்டவன் எல்லாரும் அடியவர் கிடையாது. அடியாளாக கூட இருக்கலாம், புரியுதா? எல்லாரும் அடியவர் கிடையாது சார். மனசு சுத்தமாக இருக்கணும். கண்ணதாசன் ஒரு வரியில் சொன்னாரே, திருடனும் அரகரா சிவசிவா என்று தான் திருநீறு பூசுகிறான். எப்படி? திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். ஆமாம், கோயிலில் உண்டியலில் காசு போட்டுக்கலாம். இன்னைக்கு பெரிய பேங்க்கு கொள்ளையடிக்க போகிறேன். ஆத்தா யார்கிட்ட? காமாட்சிகிட்ட. காமாட்சி, பெரிய லாட்டை அடிக்க போகிறேன், போலீஸ் பிடிக்காமல் இருந்ததுன்னா உனக்கு அதில் ஒரு 10%. யாருக்கு? காமாட்சிக்கு 10% பங்கு. திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றார். சகுனம் ஆகிறது, ஜோசியம் கேட்குறது. எனக்கும் என் பொஞ்சாதிக்கும் 10 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னான் சார் ஒருத்தன், ஒரு ஜோசியக்காரன். ஒருத்தன் சொல்கிறான் என்கிட்ட, ப்ரொஃபஸர் எனக்கும் அவளுக்கு 10 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க, நம்பி கல்யாணம் பண்ணேன். 7 வருஷமாக அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், தூக்கல் தொகுனாலும் பரவாயில்ல, அவனை கொன்னே விடுவேன்.